மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்டர் 13th சாப்டரில் என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்வி ஃபைல் வித் கோட்ஸ் கேரக்டர்ஸ். சிஎஸ்வி ஃபைல் வித் கோட்ஸ் கேரக்டர்ஸ். யூ கேன் ரைட் த சிஎஸ்வி ஃபைல் வித் கஸ்டம் கோட் கேரக்டர்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் வந்து ரைட் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். அதில் வந்து நம்ம வந்து கோட்ஸ் கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கோட்ஸ்னால் வந்து சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ்லாம் இருக்குது. பை ரிஜிஸ்டரிங் நியூ டைலாக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீசெட் பண்ணோம் இல்லையா, நியூ டைலாக் ரீசெட் பண்ணோம். யூஸிங் எப்படி வந்து நம்ம ரீசெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா சிஎஸ்வி டாட் ரிஜிஸ்டர் டைலாக் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிளாஸ் ஆஃப் சிஎஸ்வி மாடல்ஸ். சிஎஸ்வி மாடல்ஸில் அது இருக்கும். சிஎஸ்வி டாட் ரிஜிஸ்டர் டைலாக்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து சிஎஸ்வி ஃபைலில் போயிட்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். ஓகே, அதை பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட் சிஎஸ்வி. ஸோ ஓகே, சிஎஸ்வி டேட்டா ஈக்குவல் டு என்னென்ன டேட்டா இருக்குது, சீரியல் நம்பர், அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோட்ஸ்குள்ளார கொடுத்துருவாங்க. ஐட்டம்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சீரியல் நம்பர் என்ன 1, சீரியல் நம்பர் என்னது ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் ஐட்டம்ஸ் கொடுத்துருவோமா. சீரியல் நம்பர் 1 ஐட்டம் வந்து பென்னு. சீரியல் நம்பர் 2 புக்கு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோட்ஸில் கொடுத்துருக்கோம். சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறோம், வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் ஆர் சிங்கிள் கோட்ஸ். ஸோ நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து 3 வந்து பென்சில். 3 கொடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்ம வந்து பென்சில் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதில் சரி ஓகே, இது சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சிஎஸ்வி டாட் ரிஜிஸ்டர் டைலாக்ட் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது எப்படி யூஸ் பண்ணால் மை டைலாக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டெலிமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிமீட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. டெலிமீட்டர்ஸ் வந்து பைப் சிம்பிள்ஸ். செப்பரேட் காலம் வரதுக்காக காலம் செப்பரேட்டர் தான் வந்து பைப் சிம்பிள். அடுத்து கோட் கேரக்டர் வந்து என்னது பார்த்திங்கன்னா சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் மூணுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து கோட்டிங் கோட்ஸ் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் கோட் ஆல். கோட் ஆல் அப்படின்னா எல்லாமே வித் ஓப்பன். ஸோ நம்ம எந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎஸ்வி கோட் டாட் சிஎஸ்வி ரைட் மோடு. அது வந்து ரைட் பண்ணுறதுக்கு வந்து ரைட் மோடு யூஸ் பண்ணுறோம் ஆஸ் சிஎஸ்வி ஃபைல். ஸோ ரைட்டர் ஒன்று யூஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ சிஎஸ்வி டாட் ரைட்டர் வந்து சிஎஸ்வி ஃபைல் டைலாக்ட் ஈக்குவல் டு மை டைலாக்ட். ஸோ அடுத்து வந்து ரோ கொடுக்கணும். ரைட்டர் டாட் ரைட்டர் நோ ரைட் ரோஸ் அப்படி கொடுத்து சிஎஸ்வி டேட்டா. ஸோ அடுத்தது பிரிண்டிங் ரைட்டிங் கம்ப்ளீட்டட்ஸ் சிஎஸ்வி ஃபைல் டாட் க்ளோஸ். ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு சிஎஸ்வி ஃபைல் டாட் க்ளோஸ். நம்ம எல்லாமே வந்து சிஎஸ்வி ஃபைல் வந்து தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். வந்து சிஎஸ்வி ஃபைல் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுக்குறோம் நம்ம. when you open the code டாட் சிஎஸ்வி அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணக்குள்ள இன் நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறோம். we get the following output. ஸோ என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் தான் வரும். சீரியல் நம்பர் ஐட்டம்ஸ். சீரியல் நம்பர் 1 வந்து பென்னு, சீரியல் நம்பர் 2 புக்கு, சீரியல் நம்பர் 3 வந்து பென்சில். The above program my dialect use pipe symbol as delimiter as code characters as double quotes. இது வந்து கோட் கேரக்டர்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டைலக்ட் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மை டைலக்ட் யூஸ் பண்ணுறோம், பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், டெலிமீட்டர்ஸ். அப்புறம் வந்து கோட்ஸில் வந்து என்ன கோட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். கோட்ஸில் வந்து கோட்ஸ் கேரக்டர்ஸ் என்னது டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டு ரைட் இன்சைட் த ஃபைல். இன்சைட் ஃபைல் ரைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது மாதிரி சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து ரைட்டிங் சிஎஸ்வி ஃபைல் இன்டு ஏ டிக்ஷனரி. ரைட்டிங் சிஎஸ்வி ஃபைல் இன்டு டிக்ஷனரி. நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து டிக்ஷனரியில் எப்படி ரைட் பண்ணுறது.
ஒரு சிஎஸ்வி ஃபைல் வந்து எப்படி நம்ம போய் டிக்ஷனரியில் போய் ரைட் பண்ணுறது யூஸிங் டிக்ஷனரி ரைட்டர். நம்ம வந்து யூஸிங் டிக்ஷனரி ரைட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ஷனரியில் ஒரு என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ we can write a CSV file into dictionary. சப்போஸ் நம்ம வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் வந்து டிக்ஷனரியில் வந்து ரைட் பண்ணக்குள்ள இட் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் விச் மேப்ஸ் த டேட்டா இன்டு டிக்ஷனரி. அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து டிக்ஷனரி கூட வந்து கம்பைன் பண்ணிடணும், மேப் பண்ணிடணும். The keys are given by the field names. ஸோ ஃபீல்டு நேம்ஸ் நம்ம தரணும். அதாவது கீஸ், பேராமீட்டர்ஸ், கீஸ் அண்டு பேராமீட்டர்ஸ் ரெண்டுமே தரணும். ஃபீல்டு நேம், பேராமீட்டர்ஸ். அதாவது த கீஸ் ஆர் கிவன் பை த ஃபீல்டு நேம். கீஸ் வந்து ஃபீல்டு நேமை கொடுக்கணும், பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் ஹெல்ப்ஸ் டு ரைட் த டிக்ஷனரி இன்ட்டு ஃபைல். நம்ம வந்து டிக்ஷனரியில் ஒரு ஃபைலாக போய் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட் சிஎஸ்வி டேட்டா ஈக்குவல் டு மவுண்டைன் அப்படின்னு கொடுக்குறோம். நம்ம வந்து டேட்டா வந்து மவுண்டைன். ஸோ என்ன மவுண்டைன் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா வந்து எவரெஸ்ட்டு, அதனுடைய ஹைட் கொடுக்குறோம் 8848. ஸோ அடுத்தது மவுண்டைன் ஆனமுடி ஹையஸ்ட்டு 2695. மவுண்டைன் கஞ்சன்ஜங்கா ஹையஸ்ட்டு ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8586. இதெல்லாம் டேட்டா நம்ம அந்த ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதாவது மவுண்டைன் பேர் என்ன, அதனுடைய ஹைட் என்ன அப்படின்னு. சரி, வித் ஓப்பன் அப்படின்னு ஒரு கீவேர்ட் கொடுக்கணும். அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறோம். பீக் டாட் சிஎஸ்வின்னு ஒரு ஃபைலில் போயிட்டு நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். ஆஸ் சிஎஸ்வி ஃபைல் ஆஸ் சிஎஃப். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபீல்ட்ஸ் ஈக்குவல் டு மவுண்டைன் ஹைட். ஃபீல்டு நேம் என்ன, மவுண்டைன் ஹைட்டுங்கிறது ஃபீல்டு நேம். W ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் டிக்ஷனரி ரைட்டர். நம்ம வந்து டிக்ஷனரி ரைட்டர் ரைட் பண்ணோம் இல்லையா, அப்போ சிஎஃப் கொடுக்கணும். அப்புறம் ஃபீல்டு நேம்ஸ் ஈக்குவல் டு ஃபீல்டு. சரி, ஓகே. அடுத்தது W டாட் ரைட் ஹெட்டர் கொடுக்கணும். அடுத்தது W டாட் ரைட் ரோஸ் டேட்டான்னு கொடுக்கணும், ஒவ்வொரு ரோவும். பிரிண்டிங் ரைட்டிங் கம்ப்ளீட்டட் CF டாட் க்ளோஸ். when you open pic.csv ஃபைல், நம்ம வந்து pic.csv ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம் நோட்பேடில். அப்போ வந்து என்ன அவுட்புட் வரும்னா இதுமாரி மவுண்டைன் பேர் ஹைட் வரும், மவுண்டைன் பேரும் ஹைட்டும். இந்த எபோவ் ப்ரோக்ராம் யூஸ் ஃபீல்ட் நேம்ஸ் ஆஸ் ஹெட்டிங்ஸ். ஃபீல்டு நேம் வந்து ஹெட்டிங்ஸ் ஆஃப் ஈச் காலம் இன் சிஎஸ்வி ஃபைல். ஒவ்வொரு சிஎஸ்வி ஃபைல்லையும் வந்து காலத்தோட ஹெட்டிங் வந்து ஃபீல்டு நேம் தான் வரும். மவுண்டைன் ஹைட்டுன்னு இருக்குல்லையே, அது ஃபீல்டு நேம். இந்த ஃபீல்டு நேம் என்னென்ன ஃபீல்டு நேம் பார்த்தீங்கன்னா மவுண்டைன் அப்படின்னு ஒரு ஃபீல்டு நேம், ஹையஸ்ட்டு. இது ரெண்டு தான் வந்து ஹெட்டிங். தென் யூஸ் a dictionary writer to write a dictionary data into pic.csv file. நம்ம வந்து டிக்ஷனரி ரைட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ஷனரியில் வந்து டேட்டா வந்து ரைட் பண்ண போகிறோம். அது வந்து pic.csv ஃபைலில். ஸோ ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட்டிங் டிக்ஷனரி இன்ட்டு சிஎஸ்வி ஃபைல். ரைட்டிங் டிக்ஷனரி இன்ட்டு சிஎஸ்வி ஃபைல். நம்ம வந்து டிக்ஷனரி ஃபைலில் வந்து சிஎஸ்வி ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். வித்து கஸ்டம் டைலக்ட். வித்து என்ன யூஸ் பண்ணோம், கஸ்டம் டைலக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே. இம்போர்ட் சிஎஸ்வின்னு கொடுக்குறோம். அடுத்து ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா, சிஎஸ்வி டாட் ரிஜிஸ்டர் டைலக்ட் யூஸ் பண்ணுறோம். அதில் என்ன யூஸ் பண்ணோம், மை டைலக்ட் டெலிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். டெலிமீட்டர்ஸ் வந்து பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். கோட்ஸ் வந்து சிஎஸ்வி டாட் கோட் ஆல் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். வித்து ஓப்பன் கொடுத்துட்டு அதனுடைய அந்த ஃபைலுடைய பாத் கொடுத்துடணும். அது வந்து கிரேட் டாட் சிஎஸ்வி அப்படின்னு ரைட் மோடு. அது சிஎஸ்வி ஃபைலில் போய் ஸ்டோர் பண்ணுறோம்.
அடுத்து ஃபீல்டு நேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். ஃபீல்டு நேம் என்ன? ஃபீல்டு நேம் வந்து நேமு கிரேடு. சரி, ரைட் பண்ணக்குள்ள ரைட்டர் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் டிக்ஷனரி ரைட்டர். அப்போ சிஎஸ்வி ஃபைல் ஒன்று, ஃபீல்டு நேம் வந்து ஈக்குவல் டு ஃபீல்டு நேம், டைலக்ட் ஈக்குவல் டு மை டைலக்ட், ரைட்டர் டாட் ரைட்டர் ஹெட்டர், ரைட்டர் டாட் ரைட் ரோஸ் வந்துட்டு கிரேடு பி, நேமு அனு, கிரேடு வந்து ஏ கிரேட், நேம் வந்து பீனா, கிரேட் சி வந்து நேமு தருண். பிரிண்டிங் வந்து டபுள் கோட்ஸில் ரைட்டிங் கம்ப்ளீட்டுன்னு கொடுத்துடணும். நம்ம இந்த ஃபைல் வந்து கிரேட் டாட் சிஎஸ்சி ஃபைல் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். நோட் பேடில் எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா நேமு கிரேடு, நேம் இல்லை அனு பீனா தருண், கிரேட் பிஏசி வரும். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எபோ ப்ரோக்ராம் இந்த கஸ்டம் டைலக்ட் கால் மை டைலக்ட். கஸ்டம் டைலக்ட் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து கஸ்டம் டைலக்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து மை டைலக்ட் வித் பைப் சிம்பிள் ஆஸ் டெலிமீட்டர்ஸ். இதில் வந்து டெலிமீட்டர்ஸாக வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா பைப் சிம்பிள். அண்ட் யூஸ் த ஃபீல்ட் நேம்ஸ் ஆஸ் ஹெட்டிங். ஃபீல்டு நேம் தான் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், ஹெட்டிங்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஈச் காலம் டு ரைட் ஏ சிஎஸ்வி ஃபைல். நம்ம அந்த சிஎஸ்வி ஃபைல் ரைட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஹெட்டிங்கும் வந்து காலமாக தான் யூஸ் பண்ணுறோம். ஃபைனலி வி யூஸ் டிக்ஷனரி ரைட்டர் யூஸ் பண்ணணும் டு ரைட் ஏ டிக்ஷனரி டேட்டா இன்ட்டு கிரேட் டாட் சிஎஸ்வி ஃபைல். நம்ம கிரேட் டாட் சிஎஸ்வி ஃபைலில் லாஸ்ட்டாக வந்து இதை ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓகே, நம்ம வந்து இப்போ லாஸ்ட் டாபிக் பார்க்க போகிறப்ப இப்போ வந்து லாஸ்ட் டாபிக். ஸோ நம்ம வந்து 13th சாப்டரில் வந்து லாஸ்ட் டாபிக். இதோட இந்த சாப்டர் ஓவர். கெட்டிங் டேட்டா அட் ரன் டைம். கெட்டிங் டேட்டா அட் ரன் டைம். நம்ம ரன் டைமில் வந்து டேட்டா வந்து கெட் பண்ணுறோம். அண்டு ரைட்டிங் இட் இன் ஏ சிஎஸ்வி ஃபைல். நம்ம வந்து ரன் டைமில் வந்து டேட்டா கெட் பண்ணி அதை வந்து சிஎஸ்வி ஃபைலில் போயிட்டு நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ யூ கேன் ஈவன் அக்செப்ட் த டேட்டா த்ரூ கீபோர்ட். நம்ம வந்து கீபோர்ட் மூலிமா வந்து டேட்டா வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ரன் பண்ணக்குள்ளே கீபோர்ட் மூலிமா தான் நம்ம வந்து டேட்டா கொடுக்குறோம். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு ஃபைலை போய் ரைட் பண்ணுறோம். ரைட் இன்டு ஏ சிஎஸ்வி ஃபைல். அந்த கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து எந்த ஃபைலில் போய் ரைட் ஆகுதுன்னா சிஎஸ்வி ஃபைலில். ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் அக்செப்ட் த டேட்டா ஃப்ரம் த யூசர் த்ரூ கீபோர்ட். நம்ம யூசர் வந்து கீபோர்ட் மூலயமா வந்து இன்புட் கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்டு ஸ்டோர் தி இன் ஃபைல் கால்டு டைனமிக் ஃபைல் டாட் சிஎஸ்வி. டைனமிக் ஃபைல் டாட் சிஎஸ்வின்னு ஒரு ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகுது. அண்ட் ஆல்சோ டிஸ்பிளே த கண்டென்ட் இந்த ஃபைல். நம்ம வந்து அந்த ஃபைலில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ லாஸ்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் சிஎஸ்வி. ஓகே, வித் ஓப்பன் கொடுத்து வந்து ஃபைல் நேம் கொடுக்கணும். நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைனமிக் ஃபைல் டாட் சிஎஸ்வின்னு ஒரு ஃபைல் வந்து ரைட் பண்ண போகிறோம் ஆஸ் எஃப்னு. அடுத்தது வந்து ரைட் பண்ணக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுவோம், டபிள்யூ ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரைட்டர் வந்து எஃப், ஆன்சர் ஈக்குவல் டு ஒய். ஆன்சரோட வந்து ஒய்யாக இருந்ததுன்னா ஒயில், ஆன்சர் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்துச்சுன்னா நேம் ஈக்குவல் டு இன்புட் நேம் அப்படின்னு தரணும். ஸோ இன்புட் பாக்ஸ் யூஸ் பண்ணி நேம் நம்மள்கிட்ட நேமுன்னு கேட்கும். நம்ம நேம் டைப் பண்ணுறோம். டேட் ஈக்குவல் டு இன்புட் டேட் ஆஃப் பர்த். ஸோ ஃபஸ்ட்டு நேம் நம்மள்கிட்ட கேட்கும், நம்ம நேம் என்டர் பண்ணுறோம். இன்புட் கொடுக்குறோம், டேட் ஆஃப் பர்த் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுறோம். பிளேஸ் ஈக்குவல் டு இன்புட் பிளேஸ் கொடுக்குது. ஸோ பிளேஸ் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணக்குள்ளே நம்மள்ட்ட என்னென்ன கேட்கும், நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் கேட்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் இது மூணு கேட்க நம்ம மூணுமே நம்ம வந்து டைப் பண்ணுறோம்.
ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். W ரைட் நோ ரோ அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ரைட் பண்ண போகிறோம். நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸு. அடுத்தது ஆன்சர் இன்புட். டு யூ வாண்ட் டு என்டர் மோர், எஸ் ஆர் நோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம வந்து என்டர் பண்ணோன்னா எஸ் ஆர் நோ. ஒய் கொடுத்திங்கன்னா நம்ம வந்து என்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். என் கொடுத்தோம் அப்படின்னா அதை விட்டு வெளில வந்துடலாம். டு யூ வாண்ட் டு என்டர் மோர் ரெக்கார்ட்ஸ். ஒய் கொடுத்தா நம்ம கண்டினியூவாக டைப் பண்ணிகிட்டே இருக்கலாம். நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். என் கொடுத்தோன்னா அதை விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து ஒரு ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகணும் இல்லையா. இந்த ஃபைலில் ஓப்பன் டைனமிக் ஃபைல், அதில் போய்ட்டு ரீட் பண்ணிக்கணும். ரீடர் யூஸ் பண்ணோன்னா ரீடர் csv.reader அப்படின்னா எஃப் ஃபார் ரோ இன் ரீடரில் எல்லாமே இருக்கும். இப்போ ப்ரிண்ட்டு ரோன்னு கொடுத்தோன்னா எல்லா ரோவும் ப்ரிண்ட் ஆகும். எஃப் க்ளோஸ் கொடுத்தா ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டு யூ வாண்ட் டு கேட்குதா. டு யூ வாண்ட் டு மோர்னா ஒய் கொடுத்ததுனால அடுத்தது நேம் என்ட்ரு பண்ணுறோம், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுறோம், பிளேஸ் என்ட்ரு பண்ணுறோம். எஸ் கொடுத்ததுனால திரும்பவும் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் கொடுக்குறோம். இங்கே என் கொடுத்தனால அவ்வளோதான். நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அது மட்டும் தான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா இது மாதிரி வரும். ஸோ அவுட்புட் வந்து இது மாதிரி வரும். அவ்வளோதான். இந்த சாப்டர் வந்து இதோட ஓவர். மீண்டும் அடுத்த சாப்டர் வந்து 13th சாப்டர் தான் நம்ம பார்க்குறோம்.